வணக்கம். நேத்திக்கும் சிஎம் விஜய் ப்ரோ என் கனவுல வந்தார். அப்போ நான் கேட்டேன், இன்னோட 75 நாள் ஆகுது, மாற்றம்னு ஓட்டு போட்டோம், என்ன மாற்றம் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்கன்னு. அவர் என்ன கேட்டார், உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தோணுதா அப்படின்னாரு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஆமாம் மாற்றம் தோணுது. இப்போ நாங்கள்லாம் ஆவரேஜ் பீப்புள், மாதம் ஃபேமிலி இன்கமே ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறோம். காலம்பரை எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகணும், அதுக்கு பஸ் வசதியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. ரோடெல்லாம் கூட பெட்டராக ஆகிட்டு இருக்கு. நீங்களும் சொல்லியிருக்கீங்க கான்ட்ராக்டருக்கெல்லாம் இந்த பார்ட்டி ஃபண்ட்லாம் வேணாம் அப்படின்னு, அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் லேடிஸ் ரேஷன் போனால் அந்த ரேஷன்லையும் பேக்கேஜில் கொடுக்குறேன்னு இருக்கீங்க, அதுவும் நல்லா இருக்கு. இப்போல்லாம் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு எங்களோட கனவு என்னன்னா, ஒரு சின்னதாக ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லையும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம், லஞ்சத்தை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு. அது மாதிரி வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல்லாம் இம்மிடியேட்டாக வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் ஆரம்பிக்கல. பொதுவாகவே இப்போது எலக்ட்ரிசிட்டி போர்டோ அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனால் உட்கார வச்சு கேட்குறாங்க என்ன ஏதுன்னு. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான திங்கிங் அந்தந்த ஆஃபீஸருக்கே வந்திருக்கு. இதெல்லாம் தான் நான் இது வரைக்கும் சேஞ்சாக பார்க்குறேன். இது 75. உடனே அவர் சொன்னார், இது எங்களோட கடமை, இன்னும் நாங்கள் பெட்டராக செய்வோம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னாரு. தேங்க்யூ அப்படின்னேன். உங்களுக்கும் தேங்க்ஸ்.